ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதையும், அமாவாசையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு மேன்மைகளை தரணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி செய்யணும், என்ன மாதிரி செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றியும், கூடவே பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உருவாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வருடத்தினுடைய 11வது மாதமான நவம்பர் மாதம் பிறந்திருந்தது. இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா இதில் கார்த்திகை பிறந்துடும். ஸோ கார்த்திகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்கும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு மாதம். பொதுவாக கார்த்திகை மாத பௌர்ணமியை தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாத பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானதோ அதே போல் கார்த்திகை அமாவாசையும் சிறப்பானதுங்க. இந்த கார்த்திகை அமாவாசையை மகாலயபட்ச அமாவாசையோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி, தை, ஆடி இந்த அமாவாசைகளை தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் வழிபாடு செய்துட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு இணையான அமாவாசையாக இருக்கிற கார்த்திகை அமாவாசையை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கார்த்திகை அமாவாசை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அத்தனையுமே நேரடியாக போய் முன்னோர்களை சேரும். மற்ற நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அமாவாசையில் செய்யும் பொழுது தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேருது. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுது, அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் தீருது. அதுக்காக தான் படையல் போட்டு வழிபாடுகள் செய்ய சொல்கிறது. இல்லை அப்படின்னா அவங்களுடைய பசி தாகம் தீராமல் அவங்க அலைஞ்சிக்கிட்டு நமக்கு நல்லாசைகளை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தம் அடையணும், அப்போ தான் நமக்கு நல்லாசைகள் எல்லாம் கொடுப்பாங்க, நம்மளும் நல்லபடியாக இருக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் பித்ருதோஷம் அப்படின்றது இருக்கவே கூடாது. அதனால் முறைப்படி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் சரி பாருங்கள். உங்களுக்கு பித்ருக்களுடைய தோஷங்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டங்கள், வறுமை, நோய் நொடி, கடன் இருக்கும், திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கிய தடை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் சரி பாருங்கள். ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அது இருந்தால் தான் ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இதை தாண்டி லக்கணம், தசாபுத்திகள், நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காமல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தோஷங்கள் எதுவும் இருக்குது அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா அதை இப்பயே சரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய சந்ததியினர் அதனால் பாதிப்படைவாங்க. ஒரு வாழ்நாளில் நம்ம ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்திற்காக எந்த விதமான சொத்துக்களையும் சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பாவங்களை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரியான பித்ருக்கடனை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போயிடாதீங்க, அது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும். இந்த ஒரு பதிவில் நீங்கள் அதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்தே ஆகணும். அப்போ தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தம் அடையும். அவங்க நமக்கு நல்ல ஆசைகள் எல்லாம் கொடுப்பாங்க. நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளுடைய வருங்கால சந்ததியினர்களும் நல்லா இருப்பாங்க. நாளைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க. முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா? நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காக இந்த அமாவாசை வழிபாடு செய்துட்ருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செய்துக்கலாம். மீன ராசியாக இருக்கலாம், இல்லை மீன லக்கணமாக இருக்கலாம். நீங்களாம் யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா இனிமே தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது ஒரு சிலர்லாம் நினச்சிட்டு இருக்கலாம், 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது, எங்கே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு. 7.5 சனி நடந்தாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன் தான். அவர் தம்முடைய வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர்.
அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா வேறு யாராலையும் அதை தடுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் அள்ளி கொடுப்பார். குரு பகவான் கொடுக்காததை கூட சனி பகவானால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் சனி பகவான். அவர் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரப்போகிறாரு. ஸோ அதன் மூலமாக இந்த நவம்பர் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மீன ராசி, மீன லக்கணம் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் 2 பேருமே இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு மலைக்கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவ்வளோ நாளாக நான் கோயிலுக்கே போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட யாருடைய உதவியால் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவங்களா இருக்காங்கன்னா காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குரு வேற உச்சமடைந்து இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருமே உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த ஒரு பாக்கியம் இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது. ஸோ இந்த டைமில் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் இருக்குது. உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. ஸோ கர்மாவுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னாலே வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. யாருக்கெல்லாம் கர்மாவோடைய பாதிப்புகள் இருக்கோ அவங்க தான் அதற்குரிய பலன்களை அடைவாங்க. ஸோ இந்த டைமில் உங்களுடைய கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட முழுசாக அடைச்சிடுவீங்க. கண்டிப்பாக இந்த நவம்பருக்கு அப்புறமா உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வாங்கியிருப்பீங்க, வீட்டு கடன் வாங்கியிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு தான் நினச்சிக்கோங்க. இந்த நவம்பருக்கு அப்புறமாவே உங்களுக்கு அதெல்லாமே அடைப்பட்டுடும். அதோடு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வங்கிக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். நல்ல விதத்தில் தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க மன அழுத்தத்தோடையும் டென்ஷனோடையும் இருந்துகிட்டு கவலையோடு இருந்துகிட்டு ஸோ அது எல்லாமே இப்போ தீர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்க நல்லா கல்வி பயிலக்கூடியவங்க, அரசு தேர்வு எழுதக்கூடியவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் எதிர்பார்த்த காரியம் நல்லா நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் படிக்கவும் முடியும், வேலைக்கு போகலாம், ஊதியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும். சூரியன், செவ்வாய் தன்னுடைய வீட்டில் பாக்கியத்தில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல வேலை கிடைக்குங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது. தைரியமாக இருங்க. ஏன்னா மீனராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தைரியமே இல்லாமல் இருக்கும். என்னதான் அவங்க செஞ்சாலுமே கூட மனசில் ஏதாவது ஒரு இடத்துல பயந்துட்டு இருப்பாங்க. நிறைய தைரியம்லாம் இப்போ கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். குழந்தைகளோட நீங்கள் நட்பாக ரொம்ப ஜாலியாக இருக்க முடியும். சந்தோஷம் அதிகரிக்கும். அவங்களோட மனசை விட்டு நீங்கள் பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். குழந்தைகளுக்கு நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறத விட நண்பர்களாக மாறினீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த டைமில் அதற்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளோட நீங்கள் சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய மனக்கவலைகள் தீரப்போகுதுங்க. மனசில் என்னெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்களோ எல்லாம் தீரப்போகுது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. இதைத்தான் செய்யணும், இதுதான் சரியான வழி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அதன் வழி நீங்கள் நடக்கும் பொழுது இது வரைக்கும் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு காணாமல் போக போகுது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சிக்கவே போகிறீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தி பாருங்கள், செயல்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது எப்படின்னா அபாயகரமான ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. இந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது. நல்ல யோகம் இருக்குது. குறிப்பாக இல்லத்தரசிகள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்க போகிறீங்க. நிறைய பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. யோகம் இருக்குது. போகணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போது உங்களுக்கு அதுக்கு பாக்கியம் இருக்குது. ஸோ வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை எதையுமே பயன்படுத்தவே மாட்டாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா எல்லாம் போயிடும்.
ஸோ நல்ல வாய்ப்புகளோ நல்ல நேரமோ எப்போ ஆரம்பமாகுதோ அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கடவுள் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாருங்க. அதற்கான வழிகளை தான் காட்டுவார். அதற்கான விஷயங்களை தான் நமக்கு வந்து கண்ணில் பட வைப்பார். நம்ம தான் அதை எடுத்து செய்யணும். அதற்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கும் பொழுது தான் நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்னதாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா மனமளன்னு டெவலப் ஆகிடுவாங்க. காரணம் என்ன? அந்த வாய்ப்பை அந்த சரியான நேரத்தில் அவங்க பயன்படுத்தினது தான். அதனால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்கு கல்வி அறிவு ஓரளவுக்கு இருந்தால் போதும். கல்வி அறிவு முக்கியம் அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்முடைய திறமையும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியமானது. நம்மளுடைய எந்த அளவுக்கு கடினமான முயற்சிகளை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் இருந்தாலே போதும், நம்ம சீக்கிரமாக வந்து வெளிவந்துடலாம். இன்றைய காலகட்டத்தில் படித்தவர்கள் சாதிப்பதை விட படிக்காதவர்கள் சாதிக்கிறது தான் அதிகம். எல்லாமே வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. நேரடியாக மதுரைக்கு போக முடியாதவங்கலாம் பக்கத்தில் கோவில்களில் எங்கேயாவது மீனாட்சி அம்மன் சிலை வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து நல்லா இருக்கும் பொழுது ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அதன் மூலமாக சிறப்பாக வந்து செயல்படுத்த முடியும். இந்த வீடியோ பதிவுள்ள நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.